வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. நடுத்தரமான அளவில் 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது 275 கிராம் அளவு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் ஒரு 12 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 8 போதும். 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிடலாம். அளவான தீயிலேயே வதக்கணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி பழுப்பு நிறத்துக்கு வரும்போது இதை எடுத்து பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ வானலியில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவை ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில கலந்து விடணும், அப்போ தான் பூண்டோட பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு இதில் நம்ம மிக்சி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றி கலந்து விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்பு குறைவாக இருக்கிறதால இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயையும் உள்ளே போட்டு கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காயில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி கத்திரிக்காயையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.